அதுபோல் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சென்றேன். அங்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றேன். வழியில் பார்த்தால் 250 லாரிகள் வழியை நெருங்க நிற்கின்றது. அந்த லாரியில் இருக்கின்றவர்களை கூப்பிட்டு சொன்னால், நாங்கள் 3 நாளாக காத்திருக்கின்றோம், எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எல்லா பில்லும் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதான் எம்சேண்டோ ஜல்லியோ கொண்டு போனோன்னா இங்கே பொறுத்து தான் போகணும்னு சொல்லி 250 லாரியை வருஷம் நிறுத்தி விட்டு 3 நாள் 4 நாள் அந்த டிரைவர்கள்லாம் தவிக்கின்ற வகையிலே, அந்த தொழில் செய்கின்றவர்கள்லாம் தவிக்கின்ற வகையிலே, அந்த தொழிலாளர்கள்லாம் தவிக்கின்ற வகையிலே இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கம் தான் செய்தார்கள் என்று சொல்லி சில பேர் சொன்னாலும், எந்த அரசாங்கம் சொன்னாலும் உடனடியாக அதை நிவர்த்தி செய்வதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த கன்னியாகுமரியில் நடைபெறுகின்ற இடர்பாடுகளை கன்னியாகுமரிக்கென்று தனி சட்டத்தை போட்டு அங்கிருக்கின்ற எஸ்பி அவர்கள் செய்கின்றார் என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்கின்றார் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்ற நிலை இருக்கின்றது. மக்களையும் காப்பாற்ற வேண்டும், தொழில் செய்கின்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அதுபோல கேரளாவுக்கு செல்கின்றது என்று சொன்னால், கேரளாவுக்கு செல்வதற்கும் தனி அனுமதி வாங்குகின்றார்கள். அந்த அனுமதி மூலம் தான் செல்கின்றார்கள். அனுமதி மூலம் செல்கின்றார் என்று சொன்னால், கேரளா என்பது இந்தியாவுடைய ஒரு அங்கம்தான், இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் தான், ஏதோ பாகிஸ்தானில் உள்ள மாநிலம் அல்ல. எதுவாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தோடு பேசி, இந்த அரசாங்கம் பேசி, இந்த பொருள் அங்கு வருகின்றது, அந்த பொருளை வருகின்றது, நீங்கள் அதை செய்யுங்கள் என்று பேசுவதை விட்டுவிட்டு தடை செய்கின்ற வகையிலே வியாபாரம் செய்கின்றவர்களை, அந்த தொழில் செய்கின்றவர்களை கெடுக்கின்ற வகையில் இன்றைக்கு அங்கே கன்னியாகுமரியிலே நடைபெறுகின்றது. அதை இந்த அரசாங்கம் இன்றைக்கு வாயிலேயே பேசுகின்ற ஆதவ் அர்ஜுனா அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை வகையிலே இன்றைக்கு திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, கடந்த காலம் அமைச்சராக இருந்தவன் என்ற முறையிலே அதை வலியுறுத்தி சொல்கின்றோம். அதை கவனம் செலுத்த வேண்டும்.